25 கிலோ பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஒரு 12.5 கிலோ வெங்காயம் கட்டிங்க, நல்லா கட்டுங்க. மசாலா நல்லா இருக்கும். போட்டு நல்லா டபரால மட்டம் பண்ணிங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய். பட்டை 25 கிராம், லவங்கம் 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம் போட்டுருங்க. நல்லா உடச்சி தூளாக போடுங்க. நல்லா உப்பு, ஏலக்காய். 1 கிலோவுக்கு 1 கிராம், 25 கிலோக்கு 25 கிராம். எண்ணெய் 4.5 லிட்ரு. எண்ணெய் அந்த ஒரு ஜக்கு 1.5 லிட்ரு ஜக்கு. அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டிக்கலாம். 2 ஜக்கு 3 லிட்ரு. 4.5 லிட்ரு. 3 ஜக்கு ஊற்றினா 4 லிட்ரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டிக்கும். எண்ணெய் ஒரு 6 லிட்ரு எண்ணெய் கட்டினா, எக்ஸ்ட்ரா கட்டினா நல்லாயிருக்கும். ஜக்கு பார்த்துங்க சைஸு. இஞ்சி பூண்டு 2.5 கிலோ இஞ்சி, 2.5 கிலோ பூண்டு. மஞ்சள்தூள் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். அந்த ஒரு கரண்டி 50 கிராம் மட்டமாக போடுங்க. ஒரு கரண்டி 50 கிராம், 50, 100 கிராம், 150 கிராம், 200 கிராம், 250 கிராம். 25 கிலோக்கு 250 கிராம் கொடுங்க. காரம் கம்மியாக வேணும்னா 200 கிராம் கொடுங்க போதும். உப்பு 1/2 கிலோ கொடுங்க. இது 1 கிலோ பாக்கெட்டு, 1/2 கிலோ கொடுங்க. 1/2 கிலோ கொடுத்தீங்கன்னா போதும். 25 கிலோக்கு 3 கை. வாங்க அடுப்பு பற்ற வைக்கலாம். ஒரு பக்கம் ஒலை. 1 கிலோ அரிசிக்கு அரிசி ஊற போட்டுடலாம். ஒலை அடுப்பு பற்ற வைக்கும் போதே அரிசி ஊற போட்டுருங்க. வாங்க ஒலையை பார்க்கலாம். ஒலை பக்கத்தில் நல்லா ஊறட்டும். ஒலை பற்ற வைக்கும் போதே அரிசி ஊற போட்டுருங்க, நல்லாயிருக்கும். அரிசி ஊற நல்லா 2 தண்ணி மாற்றி கீழே ஊற்றுங்க அரிசி. ரொம்ப இது பாஸ்மதி ரைஸ். ரொம்ப கை போட்டிங்கன்னா உடஞ்சிரும். நேக்காக போடணும். வாங்க பார்க்கலாம். பச்சை மிளகா ஒரு 300 கிராம் பச்சை மிளகா. 1/4 கிலோ இருந்தால் போதும். நான் 300 கிராம் போட்டிருக்கேன். காரம் வேணும்னு கேட்டாங்க. இது ஒலடுப்பு. 1 கிலோவுக்கு 3 லிட்ரு தண்ணி. மொத்தம் 7 லிட்ரு தண்ணி கட்டியிருக்கேன். வாங்க பிரியாணி சேர்த்து அப்படின்னு போய் பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக விதக்கு விடுங்க. வெங்காயம் தாளிப்பு வந்துடுச்சு. கொத்தமல்லி, புதினா. இது 2 கட்டு, அது 2 கட்டு, பெரிய கட்டு. அதுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டிட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிண்டுங்க. அப்புறம் தக்காளி 1 கிலோவுக்கு 400 கிராம். 25 கிலோவுக்கு 10 கிலோ தக்காளி. 10 கிலோ தக்காளி போட்டுருங்க. நல்லா தக்காளி உடைய நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தயிர் கொடுங்க. 3 லிட்ரு தயிர். 25 கிலோவுக்கு 3 லிட்ரு தயிர் கொடுக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் ஒரு 6 லிட்ரு 1 லிட்ரு சேர்த்து கூட கொடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. தயிர் போட்டுட்டு தக்காளியும் தயிரையும் போட்டு உடைங்க. எவ்வளோ நேரம் தக்காளி உடையுதோ அவ்வளோவும் பிரியாணி நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா உடைஞ்சதுக்கப்புறம் தண்ணி கட்டணும். 1 கிலோவுக்கு 700 ml தண்ணி. 1 கிலோவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு 1 கிலோவுக்கு 700 ml தண்ணி.
நான் ஃபஸ்ட்டே தண்ணி கட்டிட்டேன், அதனால் லாஸ்ட்டு உங்களுக்கு வீடியோக்கோசம் ஒரு தண்ணி கட்டி நல்லா கொதிக்கும் போது கறி அலசி எடுத்துருங்க. கறி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுங்க. கறி வந்து லேட்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா மஞ்சத்தூள் போடுங்க, இல்லைனா வேண்டாம். ஏன்னா நம்ம பிரியாணிலேயே இஞ்சி பூண்டுலேயே போடுறோம். நல்லா கொதி வந்துச்சு, கறி நல்லா போடுங்க. கறி போட்டு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் அரிசியை எடுத்துடலாம். தண்ணி நல்லா தளர இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். கறிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும். கறி போட்ட உடனே அரிசி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அரிசி 25 கிலோ அரிசி எடுத்தாச்சு. அப்புறம் ஒலையில் உப்பு கட்டணும். வாங்க ஒலையில் உப்பு கட்டலாம். 25 கிலோவுக்கு வந்து 1.25 பாக்கெட் உப்பு. கொத்தமல்லி புதினா கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அது ஒலையில் கொத்துருங்க, நல்லாயிருக்கும். திரும்ப நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கங்க. சுருக்குன்னு இருக்கணும். உப்பு காரெல்லாம் சுருக்குன்னு இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இன்னொரு இடம் செக் பண்ணிக்கங்க உப்பு காரம் எப்படி இருக்குன்னு. கம்மியாக இருந்தால் போட்டுக்குங்க. உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா கொதி ஒன்று அரிசி எடுத்து ஒலையில் விடுங்க. ஒலையில் விட்டவருக்கு துணி பிடிக்க தெரியல. உப்பு ஒலையிலையும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, கொஞ்சம் கொடுத்துக்குங்க. நல்லா பதம் வந்தோடனே சாப்பாடு வடிகட்டிக்கலாம். கூட வந்தவருக்கு தெரியல, அதனால் நான் ஒண்டியாகவே எடுக்கிறேன். அரிசி கொட்டி டம் கட்டும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் டம் கட்டும்போது தான் வீடியோ காமிக்கிறேன். வாங்க டம் பிரிக்கலாம். பிரியாணி டம் ஆகிடுச்சு. 1/2 மணி நேரம் போட்டு டம்மு பிரிக்கலாம். வாங்க வேறு லெவலில் இருக்குது பிரியாணி. பாருங்கள், யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். மல்லிப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பாடு ஒன்றும் ஒட்டக்கூடாது. பிடிச்சிருந்தால் ஒரு லைக், ஒரு கமெண்ட்ஸ். அவ்வளோதான், பிரியாணி முடிஞ்சிருச்சு. இப்போ பிரியாணி கீழே இறக்க வேண்டியது தான். வேறு லெவலில் இருக்குது சாப்பாடு பிரியாணி.